ராமநாதபுரம் அருகே பழமையான கல்வெட்டு என தெரியாமல் பல ஆண்டுகளாக துணி துவைத்து வந்த கல்லை தொல்லியல் துறையினர் மீட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் வண்ணாங்குண்டு அடுத்த மரைக்காயர் நகர் பகுதியில் பழமையான கல்வெட்டு ஒன்று இருப்பதாக தொல்லியல் துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தொல்லியல் துறை அதிகாரிகள் வந்து பார்த்தபோது பாலு என்பவரது வீட்டின் அருகில் உள்ள கிணற்றடியில் கிடந்த அந்த கல்வெட்டை துணி துவைப்பதற்காக அவர்கள் பயன்படுத்தி வந்ததை கண்டறிந்தனர். ஹிப்ரு மொழியில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டதை கண்டறிந்து மீட்ட அதிகாரிகள் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்த வணிகர்கள் கீழக்கரை, பெரியப்பட்டினம், மழகன்குளம் பகுதிகளை வணிகமயமாக பயன்படுத்தி வந்ததாகவும் அது தொடர்பாக கிடைத்த கல்வெட்டுகளை தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்தனர். அப்போ ஒரு கிணறு தோணும். அந்த கிணறு தோண்டும் போது தத்துவமாக அப்போ அந்த மலைக்கல்லுனால கட்டி இருந்துச்சு பாருக்கு மேடை. அப்போ அது எடுக்கும்போது உள்ளே இருந்து வந்துச்சு, தூக்கி வெளியே போட்டுருந்தோம். வெளியே போட்டுருந்து அது பவுடருக்குள்ளலாம் போட்டு பார்த்தா யூதர் காலத்தில் இது உள்ள கல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னார். இது எங்களுக்கு நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்ட்டு. தாராளமாக கொண்டு போங்க சார், எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.